சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை சூரியன் விழுதுகள் நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சியிலே முக்கியமான பட்டம் தற்போது நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2.5 மில்லியன் டாலர் காணாமல் போயுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான ஒரு பாரிய சவால் மிக்க ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே இது தொடர்பான நிகழ்வுகளையும் ஏனைய நிகழ்வுகளையும் கலந்துரையாடுவதற்காக வருகை தந்திருக்கிறார் இலங்கை திறந்த பிறகு கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளர், அதே போல அரசியல் ஆய்வாளர் சாம்பசிவம் ஹரிஹரன். வணக்கம் சாம்பசிவம் ஹரிஹரன். வணக்கம். வணக்கம் புதியனீர்கள். இந்த அரசியல் விடயங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே பல விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் தற்போது இந்த 2.5 மில்லியன் டாலர் காணாமல் போயுள்ள விடயம், இது ஏனைய நாடுகளை ஒப்பிடக்குள் நான் நினைக்கிறேன். ஏனைய நாடுகள், அதாவது இலங்கை போன்ற ஏனைய நாடுகள் இவ்வாறான விடயங்களை கையாளுகிற போது இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறதவா, அந்த விடயங்களை அந்த நாடுகள் எவ்வாறு கையாண்டிருக்கின்றன என்ற விடயங்களை நாங்கள் அலசலாமா? மிக முக்கியமாக கடந்த காலங்களிலே இலங்கையின் இந்த ஆட்சி மாற்றமானது ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், மோசடி போன்ற குற்றச்சாட்டுகள் மீள் நிகழாமையை வலியுறுத்தி மக்கள் ஒரு பாரிய ஆணையை இந்த அரசாங்கத்துக்கு வழங்கியிருந்தார்கள். அந்த ஆணையின் பொறுத்து இந்த அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறியது. குறிப்பாக வரலாற்றிலே மிக முக்கியமாக 159க்கும் மேற்பட்ட ஆசனங்களை இந்த ஆட்சியாளர்களுக்கு மக்கள் வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக நாங்கள் ஒரு வங்குரோத்தடைந்த ஒரு நாடு நிலைமையிலிருந்து சற்று மீண்டெழுந்து ஒரு 7% பொருளாதார வளர்ச்சி நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லது எமது வெளிநாட்டு நிதி கையிருப்புகளையும் எமது வெளிநாட்டு முதலீடுகளையும் நாங்கள் எமது நாட்டுக்குள் தக்க வைத்துக் கொள்வதற்கு அதிகம் போராடி கொண்டிருக்கிறோம். அத்துடன் ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த ஃபெஃப் ப்ராஜெக்டுக்குள்ள நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நிலைமையில் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது சர்வதேச நம்பிக்கைகளை தக்க வைத்துக் கொள்ள. எமது நாட்டிலே மிக முக்கியமாக இந்த ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகங்கள் போன்ற சம்பவங்கள் காரணமாக கடந்த காலங்களிலே ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியை எமது நாடு சந்தித்தது. பாரிய ஒரு அரசியலமைப்பு நெருக்கடியை எமது நாடு சந்தித்தது. அந்த அரசியலமைப்பு நெருக்கடி நாட்டின் அனைத்து கட்டமைப்புகளையும் பாதித்திருந்தது. நாடு ஒரு வங்குரோத்தடைந்த ஒரு நாடாக அறிவிக்கப்படும் அளவிற்கு நமது நாடு பின்னடைந்திருந்தது. இந்த சூழலிலே பாரியோடு அங்கே இந்த கடந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்கினார்கள். அங்கே ஒரு பெரும்பான்மை ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்த ஒரு அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள். தற்போதைய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தது. அதிலே மிக முக்கியமானது ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், எல்லாவற்றையும் விட பொறுப்பு கூறுதல். மிக முக்கியமாக ஜனநாயகத்தின் ஒரு அடிப்படையாக பொறுப்பு கூறல் காணப்படுகிறது. அதாவது ஒரு அரசாங்க காலத்திலே ஒரு இடம்பெறுகின்ற ஒரு தவறுக்கு அந்த ஆட்சியாளர்கள் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் அந்த பொறுப்புகளின் அடிப்படையாக இருக்கு. நாங்கள் உலகளாவிய ரீதியிலே பார்த்தோம் என்றால், உலகளாவிய ரீதியிலே பல நாடுகளிலே இத்தகைய தவறுகள் இடம்பெறுகின்ற போது ஆட்சியை தூக்கி தமது பதவியை தூக்கி எறிந்து விட்டு போன வரலாறுகள் காண. பெரும்பாலும் நினைக்கிறேன் இந்த ஜப்பான் போன்ற நாடுகள் தான் இவ்வாறான நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படுகிறது. பொறுப்பை ஏற்று அந்த அரசாங்கம் விழுகிறது அல்லது பிரதம மந்திரி பதவி விடுகிறார். ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில், அந்த 3ஆம் உலக நாடுகளை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் இலங்கை போன்ற ஏனைய நாடுகளில் இந்த விடயம் நடைபெறுவது இல்லை. மிக முக்கியமாக டேவிட் கேமரோனின் பதவி விலகல், தன்னால் ஒன்று செய்ய முடியாத போது பதவியை தூக்கி எறிந்து விட்டு சென்றார். அதன் பிறகு அதாவது மேற்கத்தேச நாடுகளை பொறுத்தவரையில் இந்த அரசியல் கலாச்சாரம் அவர்களிடம் வலுவாக இருந்தது. அதனால்தான் அந்த நாடுகள் இன்று ஒரு பாரிய சக்தி மிக்க நாடுகளாக காணப்படுகின்றன. ஆனால் எமது நாட்டை பொறுத்தவரையில் அந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு நாங்கள் பயணிக்கின்ற போது பயணிக்க நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் எமது நாட்டின் அரசியல்வாதிகள் அதிகாரத்தின் மீது அதிகமாக ஆசை கொண்டவர்கள். அவர்கள் கடந்த காலங்களிலே அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும், அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், அதிகாரத்தை மக்கள் மீது பிரயோகிப்பதற்காகவும் பல செயற்பாடுகளில், பல சட்ட ரீதியற்ற பல செயற்பாடுகளில் ஆட்சியாளர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அது பற்றி கடந்த ஆட்சியாளர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. அந்த அடிப்படையிலே தற்போது இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் சம்பந்தமான பிரச்சனை தற்போது இலங்கை அரசியலிலே பேசப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த ஆட்சியாளர்களின் ஆட்சி காலத்தில் இத்தகைய ஒரு தவறு காரணமாக மக்களின் வரிப்பணம், அதாவது நாங்கள் இதே கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த கடந்த ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சி ஆசிரியர் அமர்ந்த ஜனாதிபதி இதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார். அதாவது இந்த அரசாங்கம் பொறுப்புகள் தப்புகிறது, ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டறிவதில் இந்த அரசாங்கம் பின்னடிக்கிறது என்று பல குற்றச்சாட்டுகளை கடந்த அரசாங்கத்தின் மீது தற்போதைய ஜனாதிபதி கூறியிருந்தார். தற்போதைய சூழலிலே இதோட தவறென்ற
என்றோட அடையாளப்படுத்தலுக்குள் இதனை மூடி மறைத்து விட யார் முடியாது. ஏனென்றால் இது ஒரு பாரிய மக்கள் பணம் குற்றவாளிகளின் கைகளில் கொண்டிருக்கிறது. அதாவது நாங்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச நம்பிக்கையை கட்டியிருப்ப வேண்டிய பாரிய பொறுப்பில் இருக்கிறோம். சர்வதேச முதலீடுகள் தற்போதுதான் நம்ம நாட்டுக்கு கிடைத்து வருகின்றன. இந்த சூழலிலே இத்தகையோடு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றமை பாரிய ஒரு சிக்கலுக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது பற்றி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று சொல்லப்படுகிறது. சிஐடி விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக நீதிமன்ற நடவடிக்கைகள் கூட மேற்கொள்ளப்படுகிறது. ஆன போதிலும் இங்கே நாங்கள் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எமது நாட்டின் தொலைத்தொடர்பு மற்றும் கணனி கட்டமைப்புகள் இறுக்கமாக்கப்பட வேண்டும். மற்ற ஆட்சியாளர்கள் பொறுப்பு கூற வேண்டும். அதாவது நேற்று முன்தினம் இந்த இடத்துல நான் உங்களிடம் கேள்வி கேட்க வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறுகிறீர்கள். உண்மைதான், ஆட்சியாளர்கள் பொறுப்பு கூறினால்தான் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். என்றாலும் கூட இந்த அரச இயந்திரம் என்பது எப்போவுமே அரசு அதிகாரிகள் நிரந்தரமானவர்கள். அவர்கள் ஆரம்பத்தில் நியமனம் பெறுவதிலிருந்து 65 வயது அல்லது 60 வயது இருக்கும் வரையில் அவர்கள் ஓய்வு பெறும் வரையில் அவர்கள் நிரந்தரமானவர்கள். அரசாங்கங்கள் மாறி மாறி வருகின்றன. இந்த நிலையில் இந்த அரசியல்வாதிகளை தவிர்த்து இந்த அரச பணியாளர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருப்பதால் இவர்கள் செய்கின்ற விடயங்கள் அரசாங்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விடயங்களாகவும் இருக்கின்றன. தற்போது பார்க்கின்ற போது இந்த விடயம் உண்மையில் அரசாங்கம் கவனித்திருக்க வேண்டும் என்றாலும் அரசாங்கம் கவனிக்காத இடத்திலே அரச பணியாளர்கள் இந்த தவறை செய்திருக்கிறார்களா, அவர்கள் இந்த சர்வதேச மோசடி கும்பலுக்கு அடிபணிந்திருக்கின்றார்களா என்ற விடயமும் பார்க்க வேண்டும் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு இந்த விடயத்திலே கலந்துரையாடப்படும்? மிக முக்கியமாக எமது நாட்டில் அரசாங்க கட்டமைப்பை பொறுத்தவரையிலே எமது நாட்டிலே அரசாங்கத்திலே மிக முக்கியமாக நிறைவேற்றுத்துறை கட்டமைப்பு, அதாவது அரசாங்கம் 3 பிரிவுகளை கொண்டது. முதல்ல சட்டவாக்கத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை. இந்த நிறைவேற்றுத்துறையிலே அரசியல் சார்ந்த நிறைவேற்றுத்துறையும் காணப்படுகின்றது, அரசியல் சாராத பொது நிர்வாகம் சார்ந்த நிறைவேற்றுறையும் காணப்படுகிறது. இந்த பொது நிர்வாகம் சார்ந்த நிறைவேற்றுத்துறையும் அரசியல் சார்ந்த நிறைவேற்றுறையும் ஒன்றோடொன்று கலப்புறும் வகையில் தான் எமது அரசியலமைப்பு சட்டமும் எமது பொது நிர்வாக மரபுகளும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. எமது அரசியலமைப்பை எடுத்துக்கொண்டால் எமது அரசியலமைப்பில் நாங்கள் 52 நாள் நெருக்கடி ஏற்படுகின்ற போது அமைச்சரவைக்கு மீது இடைக்கால தடை கட்டளையை நீதிமன்றம் விதிக்கின்ற போது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லாக் வருகிறது. அதாவது இங்கே பொது நிர்வாகமும் நிறைவேற்றுத்துறையும் மிக கலந்திருக்கிறது. அதாவது நாங்கள் பொது நிர்வாகமும் அதாவது அரசியல் பொது நிர்வாகத்திலே அரசியல் கலக்கக்கூடாது என்ற விவாதங்கள் வுட்ரோ வில்சன் போன்ற பல அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் எமது நாட்டை பொறுத்தவரையில் நிறைவேற்றுத்துறையின் அதாவது நிறைவேற்றுத்துறையின் மீது பொது நிர்வாகம் கலந்திருக்கிறது. ஆன போதிலும் பொது நிர்வாகம் செய்கின்ற தவறுகளுக்கும் ஒட்டுமொத்த நிறைவேற்றுத்துறையும் அந்த விடயத்திலே பொறுப்பேற்க வேண்டும். அதாவது இது திரைஃபெரியின் தவறு அல்லது நிதியமைச்சின் தவறு என்று சொல்லிக்கொண்டு நிதியமைச்சர் தப்பித்து விட முடியாது. இங்கே அவருக்கு ஒரு பொறுப்பு குரல் இருக்கின்றது. கடந்த காலங்களிலே பார்த்தோம் என்றால் நிறைவேற்றுத்துறையின் பொது நிர்வாக அதிகாரிகள் விட்ட தவறுகளுக்கு நிறைவேற்றுத்துறையின் அரசியல்வாதிகள் பொறுப்புக்கூடிய சம்பவங்கள் காணப்படுகின்றன. அதாவது முழுமையாக எமது நாட்டின் நிறைவேற்றுத்துறை கட்டமைப்பை பொறுத்தவரையிலே அரசியல்வாதிகளோ அல்லது பொது நிர்வாகிகளோ 2 பேரும் இணைந்த நிறைவேற்றுத்துறையில் ஒரு தவறு இடம்பெறும் என்றால் ஒட்டுமொத்த நிறைவேற்றுத்துறையும் அந்த விடயத்திலே பொறுப்பு கூற வேண்டும். வெறுமையாக அதிகாரிகள் மீது மட்டும் விரல் நீட்டிவிட்டு அரசியல்வாதிகளோ நிறைவேற்றுத்துறையோ தப்பித்து விட முடியாது. ஏனென்றால் அதற்காகத்தான் அவர்களுக்கு அந்த அரசியலமைப்பு ரீதியாக அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களாகவும் அமைச்சரவையின் செயலாளர்களை நியமனம் செய்வதற்கான அதிகாரங்களும் அவர்களுக்கான ஆலோசனை நியமனம் செய்கின்ற அதிகாரங்களும் அவர்களுக்கான பணிக்குழாங்களை தயார் செய்வதற்குரிய அதிகாரங்களும் ஜனாதிபதிக்கும் அவர் சார்ந்த அமைச்சரவைக்கும் முழுமையாக வழங்கப்பட்டிருப்பதன் அடிப்படை காரணமே இங்கே பொறுப்புகளுக்குத்தான். அமைச்சரவை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அமைச்சரவை கூட்டங்களின் போது இது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்குத்தான் அமைச்சரவை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஆகவே அந்த விடயத்திலே நிறைவேற்றுத்துறையின் கைகளிலே தவறுகள் விரல்களை நீட்டிவிட்டு அல்லது அதிகாரிகளின் கைகளிலே விரல்களை நீட்டிவிட்டு அரசியல்வாதிகள் தப்பித்து விட முடியாது. அப்படி தப்பிக்க முயன்ற அதிகாரிகளுக்கு கடந்த காலங்களிலே எமது நாட்டின் மேன்மை மிகுந்த நீதிமன்றங்கள் கடுமையான தண்டனைகளையும் கடுமையான நடவடிக்கைகளையும் எடுத்திருந்த வரலாறுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் அதற்கான அபராதங்கள், அதாவது
பல அதாவது எமது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், அதற்கு முதல் மைத்திரிபால சிறிசேனவாக இருக்கலாம், எல்லோரின் மீதும் அவர்கள் அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற போது அவர்கள் மீது பொறுப்பு குரலை தூண்டிய கட்டமைப்புகளைத்தான் நாங்கள் எமது நாட்டில் கண்டிருக்கிறோம். இந்த விடயத்திலே முக்கியமாக திரைசேரி மீதோ நிதியமைச்சு மீதோ விரல் நீட்டிவிட்டு நிறைவேற்றுத்துறையின் அதிகாரிகள் தப்ப முடியாது. அப்படி தப்புவார்களாக இருந்தால் கடந்த காலங்களிலே அவர்கள் சொன்ன அவர்கள் ஏனைய அரசாங்கங்களை பொறுப்பு கூட தூண்டியமை வெறும் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மட்டும் கூடிய வார்த்தையாகத்தான் எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த விடயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்வது சரி. அதாவது அதிகாரிகளை கை காட்டிவிட்டு அரசியல்வாதிகள் தப்ப முடியாது. அதே போல அரசியல்வாதிகளை கை காட்டிவிட்டு அதாவது இந்த அதிகாரிகள் தப்ப முடியாது என்று தான் நீங்கள் சொல்கிறீர்கள். இது கடந்த காலத்திலும் நடந்திருக்கிறது. நினைக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தமது பொறுப்புகளை சரியாக செய்யாத காரணத்தினால் ஒரு நினைக்கிறேன் குடிவரவு கட்டுப்பாட்டாளர் தண்டனைக்கு உள்ளாகி இருந்தார். அந்த வகையில் இதிலே கடந்த 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு முன் நடந்த இந்த விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாடாளுமன்றத்திலே ஒரு பொது நிதிக்குழு இருக்கிறது. இந்த பொது நிதிக்குழு இந்த விடயத்தை ஆராயப் போகிறது. எனவே அந்த பொது நிதிக்குழு நிதியமைச்சின் செயலாளர் அல்லது திரைசேரியின் செயலாளர் இருக்கக்கூடியவரை அழைக்கிறது. இது தொடர்பாக சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று மத்திய வங்கி ஆளுநரை அழைக்கிறது. ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் ஒரு அறிக்கையை விடுகிறார். நான் ஜனாதிபதி இந்த நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பின்னர் தான் இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்வேன் என்று. எந்த அளவுக்கு இது பொறுப்பை தட்டி கழிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும்? இது பொறுப்பை தட்டி கழிக்கின்றது என்பதற்கு அப்பால் இது பாராளுமன்றத்தின் சிறப்புரிமை சார் ஏற்பாடுகளை கேள்விக்குட்படுத்துகின்ற ஏற்பாடு. குறிப்பாக இலங்கை பாராளுமன்ற சிறப்புரிமைகள் சட்டத்தின் 121வது பிரிவின் 1ஆம் பிரிவு ஒரு இந்த நிதிக்குழுவின் அதிகாரங்களை பற்றி சொல்கிறது. குறிப்பாக அதாவது அரசியலமைப்பின் 152ஆம் உறுப்புரையிலே சொல்லப்பட்டுள்ள விடயதானங்கள் சார்ந்த சட்டங்களை மறுபரிசீலனை செய்வது மட்டும் நிதிக்குழுவின் கடமை அல்ல. நாட்டின் பகிரங்க கடன் சார்ந்த பொறுப்பு இருக்கிற நிதிக்குழுவிற்கு, அது சார்ந்த ஆலோசனைகளை வழங்க வேண்டிய பொறுப்பில் நிதிக்குழு இருக்கிறது. நாட்டின் ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் கொள்கைகள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதை மேற்பார்வை செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் நிதிக்குழுவிற்கு இலங்கையின் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் ஏற்பாடுகளின் 121ஆம் பிரிவின்களே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வெளிநாட்டு கடன் சார்ந்த பொறுப்பு இருக்கிறது. அரசாங்கத்தின் கொள்கைகள் பற்றிய கொள்கைகளுக்கும் அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடுகளுக்கும் இடையில இடைபெறுகின்ற அந்த கனெக்ஷன்ஸை மதிப்பீடு செய்கின்ற பொறுப்பு நிதிக்குழுவிற்கு காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அரச நிதிகளை பயன்படுத்துதல் சம்பந்தமான செயற்பாடுகளை மேற்பார்வை செய்கின்ற பொறுப்பையும் நிதிக்குழு கொண்டிருக்கிறது. அதே நேரம் திரட்டு நிதியத்திலிருந்து கொடுப்பனவுகளை செய்கின்றதை மேற்பார்வை செய்தல், அது சார்ந்த நடவடிக்கை, அது சார்ந்த பரிந்துரைகளை ஜனாதிபதிக்கு அனுப்புதல் சார்ந்த பொறுப்பும் நிதிக்குழுவிற்கு காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, பொது கடனும் சேவையும் சார்ந்த விஷயம் நிதிக்குழுவிற்கு காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, நாட்டின் 2003ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க நிதி முகாமைத்துவ பொறுப்பு சட்டத்தின் கீழ் அறிக்கைகளையும் அது சார்ந்த ஒதுக்கீடுகளையும் பரிசீலனை செய்வதற்கான அதிகாரம் நிதிக்குழுவிற்கு காணப்படுகிறது. அதே நேரம் அரசாங்கத்தின் அரசியலமைப்பின் 148ஆம் உறுப்புரைகளின் நிதி கட்டுப்பாட்டு அதிகாரம் முழுமையாக இலங்கை பாராளுமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 148வது உறுப்புரைகளிலே நிதி கட்டுப்பாட்டு அதிகாரம் முழுமையாக பாராளுமன்றத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பாராளுமன்றத்திலே ஒரு குழுவாக இருக்கின்ற நிதிக்குழுவிற்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த நிதிக்குழுவிற்கு இன்னொரு அதிகாரம் இருக்கிறது. எந்த அதிகாரிகளையும் பாராளுமன்றத்துக்கு அழைத்து அவர்களிடமிருந்து கருத்துக்களையும் வாக்குமூலங்களையும் பெறுவதற்கான முழுமையான சட்ட அதிகாரம் நிதிக்குழுவிற்கு காணப்படுகிறது. ஆகவே அப்படி நிதிக்குழுவின் அதிகாரங்களை அவர்கள் மீறுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக பாராளுமன்ற சிறப்புரிமைகள் சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய அளவிற்கு அதிகாரங்கள் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த 121(7) மிக கிளியராக சொல்கிறது. அரசாங்க நிதி பற்றிய குழுவினால் ஆட்களை அழைப்பதற்கும் ஆவணங்கள் மற்றும் அறிக்கைகளை வரவழைப்பதற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிரேரணைகள் அவதானிப்பு அடங்கிய அறிக்கைகளையும் கூட்டுகளையும் சாட்சியங்களாக குறித்த அதிகாரிகள் ஒப்படைக்க வேண்டும் என்பது அங்கே கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவ்வாறான ஒரு நிதிக்குழுவின் செயற்பாடுகளை உதாசீனம் செய்தல்,
பாராளுமன்ற சிறப்புரிமைகளை கேள்விக்குட்படுத்துகின்ற ஏற்பாடுகளாகத்தான் எங்களால் காண முடியும். குறிப்பாக இந்த நிதிக்குழுவானது விசாரணைகள் நடத்தி அது சார்ந்த அறிக்கைகளை உடனடியாக நிதியமைச்சருக்கு அனுப்புதல் வேண்டும். நிதியமைச்சர் அது சார்ந்த புறக்குறிப்புகள் அது சார்ந்த உள்ளீடுகளை இணைத்துக் கொண்டு 8 வாரங்களுக்குள் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்திடம் சமர்ப்பிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு நிதியமைச்சருக்கு இருக்கிறது. ஆகவே இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு இந்த சட்ட ரீதியாக நிதிக்குழுவிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு எந்த அதிகாரிகளும் பின்னிக்க முடியாது. அது அவ்வாறு பின்னிக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக நிதிக்குழுவின் மூலமாக பாராளுமன்றத்துக்கு அவர்களை அழைத்து அவர்கள் சம்பந்தமான விசாரணை நடத்துவதற்கு அல்லது பாராளுமன்றத்தின் சிறப்புரிமைகள் சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் நியாயாதிக்க முடிய நீதிமன்றங்களில் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கும் இத்தகைய பாராளுமன்ற நிதிக்குழுவிற்கு முழுமையான அதிகாரங்கள் காணப்படுகின்றன. ஆகவே அத்தகைய பொறுப்புகளையும் அத்தகைய செயற்பாடுகளையும் தட்டி கழிக்க முடியாது. அதிடம் மிக முக்கியமாக ஜனநாயகத்தின் வெளிப்படைத்தன்மை, அதாவது சட்டவாக்கத்துறை என்பது நாட்டில் மிக முக்கியமான நிறுவனமாக காணப்படும். சட்டவாக்கத்துறையிலே பெரும்பாலான அமர்வுகள் பகிரங்க அமர்வுகளாக நடைபெறுவதற்கான சாத்தியம் என்னவென்றால் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த இறமையின் பிரயோகத்தில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அதாவது ஆட்சியாளர்களுக்கு மக்கள் அதிகாரத்தை ஒப்படைக்கவில்லை. மக்கள் தமது அதிகாரத்தினை அவர்கள் தமது வாக்குகளின் மூலமாக வழங்கி இருக்கிறார்கள். அங்கு இருக்கின்ற அனைத்து கட்டமைப்புகளும் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். ஏனென்றால் மக்களின் வரிப்பணம், அதாவது ஒவ்வொரு மக்களும் சந்தைகளிலும் கூலி வேலை செய்தும் சம்பாதித்து எமது நாட்டின் திரைசேரிக்கு ஒப்படைத்த பணம், அந்த ஒப்படைத்த பணத்துக்கு என்ன நடந்தது என்பதை அறிவதற்குரிய முழுமையான உரித்தும் ஆர்வமும் மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த மக்களுக்கு அந்த வெளிப்படை தன்மையை வழங்குவதற்காக அவர்கள் நிதிக்குழுவிற்கு அழைக்கப்படுகின்ற மரபு சட்ட ரீதியாக எமது சிறப்புரிமைகள் சட்டத்தின் ஏற்பாடுகளில் உள்ளடக்கப்பட்டமைக்கான காரணம் இதுதான். ஏனென்றால் அனைவரும் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன விடயங்கள் அரசாங்கத்துக்கு தெளிவாக தெரிந்ததன் காரணமாகத்தான் அரசாங்கம் முன்னதாக சொன்னது, அதாவது அதிகாரிகளை எந்த நேரத்திலும் இந்த நாடாளுமன்றம் அழைத்து இவ்வாறான விசாரணை செய்ய முடியாது என்று ஒரு கட்டத்தில் சொன்னது. நான் நினைக்கிறேன் கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லப்பட்டது. என்னால் கூட பின்னர் வந்த காலகட்டத்திலே அவர் அதாவது இந்த கூட்டத்திலே பங்கு கொள்ள மாட்டேன் என்று சொன்ன அதே நிதி செயலாளர் அந்த கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார். இந்த விடயத்திலே நாங்கள் இன்னொரு விடயத்தையும் ஒரு சுட்டிக்காட்ட வேண்டும். உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ச காலத்திலே இந்த ஷிராணி பண்டரநாயக்க என்று சொல்லக்கூடிய இலங்கையின் பிரதம நீதியரசராக இருந்தவர் நாடாளுமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு அவர் குற்றப்பிரணைக்கு உள்ளாக்கப்பட்டார். இது உண்மையாக அப்பொழுது தெரிந்தது அப்பட்டமாக ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று. இதைத்தான் இந்த அமைச்சரவையின் பேச்சாளர் கூட சுட்டிக்காட்டியிருந்தார். அரசு அதிகாரிகள் எப்பொழுதும் இருக்கின்ற போது அவர்களை இவ்வாறான ஒரு அரசியல் நோக்கம் கொண்டு நாடாளுமன்றத்துக்கு அழைப்பது அல்லது அவர்களை கேள்வி கேட்பது அல்லது அவர்களை பிரகாசம் செய்கிற நடவடிக்கைகளை செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. எனவே நான் நினைக்கிறேன் கடந்த அரசாங்கத்துடன் ஒப்பிடுகின்ற போது இந்த அரசாங்கம் அந்த பொறுப்பை உணர்ந்திருக்கிறது. எனவே தான் இந்த நிதியமைச்சின் செயலாளர் இந்த கூட்டத்துக்கு சென்றிருக்கிறார். முக்கியமாக ஷிராணி பண்டாரநாயக்கா, இலங்கையின் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்காவிற்கு நடந்த அநீதி, இலங்கையின் வலுவராக்கத்தின் மீதும் சமநிலை தலையீட்டின் மீதும் இலங்கை நீர்த்தொகை சுதந்திரம் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல். குறிப்பாக ஷிராணி பண்டாரநாயக்கா மீதான தெரிவுக்குழு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது அங்கே தெரிவுக்குழுவிற்கு தண்டனை வழங்குகின்ற அதிகாரம் கிடையாது. அவர்கள் ஆராய்கின்ற அதிகாரங்களும் வெளிப்படுத்துகின்ற அதிகாரங்களும் அது சார்ந்த அறிக்கைகளையும் பரிந்துரைகளையும் முன்வைக்கின்ற அதிகாரங்கள் காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் அரசு அதிகாரிகளை பாராளுமன்றத்துக்கு அழைத்து தண்டிக்கின்ற அதிகாரம் பாராளுமன்றத்தின் 114 அதாவது பாராளுமன்ற சிறப்புரிமைகள் ஏற்பாடுகள் பிரிவின் 147 பிரிவிலே வரையறை செய்யப்பட்டுள்ள எந்த பாராளுமன்ற குழுக்களுக்கும் அல்லது பாராளுமன்ற சிறப்புரிமை சார்ந்த குழுக்களுக்கும் அல்லது பாராளுமன்ற மேற்பார்வை சார்ந்த குழுக்களுக்கும் கிடையாது. அங்கே சட்டத்தின்களே தண்டனை வழங்குகின்ற அதிகாரங்களும் நீதிமுறை தத்துவத்தை பிரயோகிக்கின்ற அதிகாரங்களும் முழுமையாக நீதிமன்றங்களுக்கு தான் காண. குறிப்பாக அரசியலமைப்பின் 4வது உறுப்பை எடுத்து நோக்கினால் மக்கள் இறமை பிரயோகிக்கப்படுதல் என்ற
என்ற ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்பாட்டிலே மக்களின் சட்டமாக்கல் தத்துவம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இலங்கை பாராளுமன்றத்திலும் பிரயோகிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நிறைவுத்துறை உட்பட்ட ஆட்சித்துறை தத்துவங்கள் மற்றும் நிறைவுத்துறை தத்துவங்கள் ஜனாதிபதியினால் பிரயோகிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. மக்களின் நீதிமுறை தத்துவம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள மக்களின் நீதிமுறை தத்துவம் நீதிமன்றங்களினால் பிரயோகிக்கப்படுதல் வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அதே நேரம் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் சார்ந்த ஏற்பாடுகளிலே நீதிமன்றம் ஒன்றால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படும் வரை குற்றவாளியாக ஊகிக்கப்படுதல் வேண்டும் என்று அரசியலமைப்பு மிக தெளிவாக சொல்கிறது. அதே நேரம் நீதிமன்றம் சாராத ஒரு அமைப்பு மூலமாகவோ அல்லது நிறுவனம் மூலமாகவோ எந்த பிரஜைகளும் தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் ஷெரானி பண்டாரநாயக்காவின் பிரச்சனையை பொறுத்தவரையிலே அங்கே அவன் மீது ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. ஆகவே அந்த அழுத்தத்தையும் தற்போது பாராளுமன்ற குழுவிற்கு அழைத்து அதிகாரிடமிருந்து வாக்குமூலங்களை பெறுகின்ற விடயங்களை நாங்கள் ஒன்றுபடுத்த முடியாது. குறிப்பாக உண்மையாக நாடு ஒரு தைரியமான ஒரு பிரதம நீதியரசரை கடந்த காலங்களில் கொண்டிருந்தது. ஒரு தைரியமான பெண் பிரதம நீதியரசர் இலங்கையின் சட்டவாக்கத்துறைக்காகவும் இலங்கையின் வலுவிறாக்கத்திற்காகவும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் மக்களின் ஆட்சித்துறை தத்துவத்திற்காகவும் மக்களின் நீதிமுறை தத்துவத்துக்காகவும் நீதித்துறை சுதந்திரத்துக்காகவும் போராடிய ஒரு தலைவியாக நாங்கள் இன்று வரை ஷெரானி பண்டாரநாயக்காவை பார்க்கிறோம். அங்கே நடந்த சம்பவம் என்பது அங்கே அழைத்து அவர் மீது அவதூறான வார்த்தை பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அவருக்கு குற்றப்பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. குறிப்பாக குற்றப்பிரேரணை சமர்ப்பிக்கப்படுகின்ற போது குற்றம் ஒன்று நிகழ்ந்தது சம்பந்தமான உத்தரவுகளை பிரயோகிக்கின்ற அதிகாரங்கள் நீதிமன்றங்களுக்கு தான் காணப்படுகிறது. ஆகவே இங்கே நீதிமன்றங்கள் அந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்றன. ஆகவே ஆனால் அதனை கையில் எடுத்து தெரிவுக்குழு என்ற பெயரிலே ஒரு பிரதம நீதியரசர் மீது விடுக்கப்பட்ட ஒரு அழுத்தமானது முற்றுமுழுதாக அரசியலமைப்பு மீறல் மட்டுமல்ல, அது ஒரு ஜனநாயக மீறல் சம்பந்தமாக இல்லை, அது ஒரு நீதித்துறை சுதந்திரத்தின் ஒரு கரைபடிந்த பக்கம். ஆனால் அது வேறு. தற்போது தெரிவுக்குழு முன்னிலையில் அழைத்து அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களையும் ஆவணங்களையும் கோருவது என்பது வேறு. அது அழுத்தத்தை பிரயோகித்தல். இது வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருது. நினைக்கிறேன் இந்த விடயத்தில் தற்போது ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இந்த பொது நிதிக்குழு விசாரணை நடத்திருக்கிறது. 1 மாத காலம் கொடுத்திருக்கிறது என்ன நடந்தது என்பதை சொல்வதற்காக. அந்த காலத்துக்குள் 5 பேர் நினைக்கிறேன் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் உயிர் மாய்ப்பையும் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த மோசடியிலே அல்லது இந்த பண கையாடலிலே சம்பந்தப்பட்டிருந்தார் அல்லது அந்த நேரத்தில் அவர் கடமையில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கின்ற நேரமும் இன்னும் ஒரு 625 லட்சம் டாலர் காணாமல் போயிருப்பதாக அரசாங்கம் கூறுகிறது. இது உண்மையில் இங்கு வெளிப்படைத்தன்மை ஒன்று காணப்படுகிறது நினைக்கிறேன். ஏனால் எந்த விடயத்திலையும் இந்த எதிர்க்கட்சிகள் தான் இந்த பிரச்சனைகளை கொண்டு வருகின்றன, எப்பொழுதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. எல்லாம் கூட இந்த விடயத்தில் அரசாங்கம் முந்திக்கொண்டு இவ்வாறான ஒரு விடயம் இருக்கிறது. இந்த 625 லட்சம் டாலர்கள் காணாமல் போயுள்ள விடயம், அதாவது US போஸ்ட்டுக்கு அனுப்பிய பணம் இடையில் காணாமல் போயிருக்கிறது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறது. இங்கே இதை நீங்கள் சொல்லலாமா? வெளிப்படைத்தன்மை, அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையை காட்டியிருக்கிறது என்று. மிக முக்கியமாக அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையை காட்டுகிறது என்பது, அதாவது பிரச்சனைகள் வருவதற்கிடையில் பிரச்சனைகளை வெளிப்படுத்துதல் என்பது ஒரு சிறந்த முன்னேற்பாடு நடவடிக்கை. அது உண்மையாக அரசாங்கத்தை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஆனால் இங்கே குறிப்பாக தற்போதைய நிலைமையிலே பல ஊழல்வாதிகளுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. தற்போதைய சட்டமாதிபர் திணைக்களம் மிக முக்கியமாக சுயாதீனமாக செயற்படுகிறது. அது ஒரு சுயாதீன கட்டமைப்பாக அதாவது சட்டமாதிபர் திணைக்களம் சுயாதீனமாக செயற்படுமாக இருந்தால் நாட்டில் மக்களின் நீதி சார்ந்த மக்களின் நீதியை எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாக்க முடியும் என்ற விடயத்தை நாங்கள் தற்போது அவதானிக்கலாம். நாட்டின் நீதிமன்றங்கள் சுயாதீனமாக செயற்படுகின்றன, சட்டமாதிபர் திணைக்களம் சுயாதீனமாக செயற்படுகிறது, விசாரணை குழுக்கள் சுயாதீனமாக செயற்படுகின்றன. ஆகவே இந்த நேரத்திலே நாட்டின் நிறுவனங்கள் சுயாதீனமாக செயற்படுகின்ற போது அரசாங்கமும் பொறுப்பு கூடலுடன் செயற்பட வேண்டும் என்ற விடயத்தை தான் நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம். அதாவது இந்த விடயங்கள் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுவதில் அரசாங்கம் எதிர்காலத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகத்தான் முன்வைக்கப்படுகிறது. சாதாரணமாக இவ்வாறு நினைக்கிறேன். இந்த நவீன தொழில்நுட்பங்கள் வந்ததன் பின்னர் இவ்வாறான விடயங்கள், அதாவது பண கையாடல் என்ற விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் ஹேக்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற
ஊடுருவலாளர்கள் இவ்வாறான விடயங்களை செய்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. எந்த நாட்டிலாவது இவ்வாறான விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன? அதாவது எப்போதாவது இவ்வாறான ஒரு கையாடல் அல்லது பண மோசடி என்பது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பணம் மீண்டும் அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது என்ற ஏதாவது உதாரணம்? நான் அப்படி அதாவது உலகளாவிய ரீதியிலே அது பற்றிய பல்வேறு சம்பவங்கள் கடந்த காலங்களிலே நிகழ்ந்திருக்கின்றன. குறிப்பாக மேற்கத்தேச நாடுகளை பொறுத்தவரையிலே மேற்கத்தேச நாடுகளிலே இதற்கான வலுவான தொழில்நுட்ப கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. எமது நாட்டின் தொழில்நுட்ப கட்டமைப்புகள் மிக பலவீனமாக இருக்கின்றன. எமது நாட்டிலே தொழில்நுட்ப அறிவு அதாவது அரச உத்தியோகத்தர்கள் தொழில்நுட்பத்தில் காணப்படுகிற அவர்களின் நிபுணத்துவம் மிக எதிர்காலத்திலே மேம்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது மாறி வருகின்ற இந்த ஹைக்கர்ஸ் யுகத்தை எதிர்கொள்வதற்கும் அதனால் நாட்டின் பொது சேவைகளும் மக்களின் வரிப்பணங்களும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் ஒரு இடையேறாத வினைத்திறனான சேவைகளை நாங்கள் செய்து கொள்வதற்கும் நாங்கள் ஒரு டிஜிட்டல் கட்டமைப்புகள் நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறது. டிஜிட்டல் நிபுணத்துவம் நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கிறது. இது சார்ந்த பயிற்சிகள் எதிர்காலத்தில் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். மேற்கத்திய நாடுகளிலே இது குறைவாக இருப்பதன் காரணம் என்னவென்றால் அங்கே தொழில்நுட்ப அறிவு மிக வலுவாக இருக்கிறது. அதே தினம் அங்கே தொழில்நுட்பம் அதாவது அங்கு பயன்படுத்துகின்ற கணனிசார் மென்பொருட்களும் மிக வலுவானதாக காணப்படுகின்றன. ஆகவே அந்த கட்டமைப்புகளுக்கு நிகராக எமது பொது நிர்வாகம் முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட வேண்டும். அதாவது நாங்கள் டிஜிட்டல் மயப்படுத்துகின்ற எமது பொது நிர்வாகத்தை டிஜிட்டல் மயம் நோக்கி நாங்கள் நகர்த்துகின்ற போது இத்தகைய பிரதி விளைவுகளை ஏற்கனவே முகாமை செய்து ஏனைய நாடுகளைப் போல எமது நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்புகளையும் மிக இறுக்கமாக ஒழுங்கமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எமது பணியாளர்களுக்கு முழுமையாக பயிற்சி அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவை இதனையும் இந்த அரசாங்கங்கள் மிக துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். நினைக்கிறேன் இந்த விடயம், அதாவது நடந்து முடிந்திருக்கின்ற விடயம் நிச்சயமாக இலங்கைக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எதிர்காலத்திலே இந்த மாதிரி விடயங்கள் நடக்கக்கூடாது, நடக்க விட மாட்டோம் என்ற அரசாங்கம் உறுதி கூற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிற போது நாங்கள் அரசியல் ஆய்வாளர் என்ற பக்கத்துக்கு செல்கின்ற போது இப்போதுள்ள அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், இது ஒரு இடதுசாரி அரசாங்கமாக இருந்தது, ஜேவிபி என்ற அரசாங்கம். பின்னர் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்து கொண்டது. தற்போது தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அரசாங்கம் தற்போது இருக்கிறது. மிதவாதிகளும் இடதுசாரிகளும் அல்லது தீவிர போக்கு கொண்டவர்களும் இதில் இருக்கின்றார்கள். என்றாலும் அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் அவர்கள் ஏற்கனவே கொண்டிருந்த அந்த இடதுசாரி கொள்கையிலிருந்து அவர்கள் விலகி இருக்கின்றார்கள், பொதுவாக விலகிவிட்டார்கள். எந்த நாட்டுடனும் இணைந்து செல்லக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக நீங்கள் சொல்ல போகின்ற இந்தியாவுடன் பகமை, ஜேவிபி என்பது பகமையை கொண்டிருந்த ஒரு கட்சி. ஏற்கனவே 1987 ஆண்டு காலப்பகுதியிலெல்லாம் பகமை கொண்டது. அது மாகாண சபை திட்டம் வந்த போது ஜேவிபி அதற்கு எதிராக இருந்தது. மாகாண சபை திட்டத்தை வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தை நீதிமன்றத்துக்கு சென்று பிரித்ததும் ஜேவிபி. அதே போல யுத்தத்தை தூண்டியதும் ஜேவிபி என்று சொல்லப்பட்டது. அவர்கள் உண்மையில் அந்த அளவுக்கு தமிழ் மக்களின் உணர்வுகளிலே, தமிழ் மக்களின் விடயங்களிலே பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு அரசாங்கம் தான் தற்போது வந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் இனப்பிரச்சனை தீர்க்க வேண்டும் அல்லது தமிழர்களுக்கு சாதகமான நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்றால் மாகாண சபையை நடத்த வேண்டும் என்று கோரப்படுகிறது. இந்த மாகாண சபையை நடத்துவதற்கு தற்போது சொல்லப்படுகின்ற சில தடைகள், ஏற்கனவே 2 தேர்தல் முறைகள் இருக்கின்றன, இதில் ஒரு முறையை கையாளலாம் என்றாலும் கூட இது இந்த அளவுக்கு காலதாமதம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு முறையா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. சாதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒரு இருக்கிறார். இந்த ஜனாதிபதியை வைத்துக்கொண்டு இதனை இன்னும் இழுத்தடிப்பது எந்த அளவுக்கு சாத்தியம்? நல்ல கேள்வி என்னவென்றால், தற்போதைய மாகாண சபை தேர்தல்களை பிற்போட்டு அரசு அதிகாரிகளின் கைகளிலே அதாவது 9 மாகாணங்களின் பதவிக்காலங்களும் பூர்த்தி செய்த போதும் மாகாண சபை தேர்தல்களை நடத்தாமல் அதிகாரிகளின் கைகளில் மாகாண சபைகள் இருப்பது முற்றுமுழுதாக அரசியலமைப்பின் 154ஆம் சட்டத்தை அப்பட்டமாக மீறுகின்ற செயல். ஆகவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய முழுமையான பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதாவது இறமை என்பது மக்களுக்கு உரித்தானது, மக்களிடமிருந்து எந்த வகையிலும் பராதீனப்படுத்தப்பட முடியாதது. இறமை என்பது வாக்குரிமை, ஆட்சித்தொகை தத்துவம், அடிப்படை உரிமைகள் என்பவற்றை உள்ளடக்கும் என்று அரசியலமைப்பின் 3ஆம் உறுப்புரை மிக தெளிவாக சொல்கிறது. ஆகவே இந்த மக்கள் இறமையை முற்றாக பறித்து கொண்டு
நொண்டி சாட்டுகளை கூறிக்கொண்டு மாகாண சபை தேர்தல்களை கடந்த ஆட்சியாளர்களும் பிற்போட்டிருக்கிறார்கள், தற்போதைய ஆட்சியாளர்களும் பிற்போட்டிருக்கிறார்கள். தற்போதைய ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலே தற்போதைய ஆட்சியாளர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் நகைப்புக்கிடமான. குறிப்பாக பெண்களின் வாக்குரிமை மேம்படுத்தப்பட வேண்டும், பெண்களின் அரசியல் பங்கு பெற்றல் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அதை காரணம் காட்டி மாகாண சபை தேர்தலை பிற்போடுதல் என்பது அரசியலமைப்புக்கு மட்டுமல்ல, நாட்டின் ஜனநாயகத்துக்கு முற்றிலும் உடனானது. குறிப்பாக இந்த மாகாண சபைகளை பொறுத்தவரையிலே தற்போது மாகாண சபைகளின் அதிகாரங்கள் கபலீகரம் செய்யப்படுகின்றன. குறிப்பாக நீங்கள் அதாவது இது சார்ந்த சட்டவாக்கு அதிகாரம் முழுமையாக பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது. ஏற்கனவே பாராளுமன்றத்திலே எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கை தோற்கடிக்கப்பட்ட ஒரு சூழலை காரணம் காட்டிக்கொண்டு இவ்வளவு காலமும் ஒரு மாகாண சபைகள் பிற்போடப்பட்டிருக்கின்றன. நாங்கள் பழைய முறையா புதிய முறையா என்ற ஒரு அடிபாட்டுக்குள் வைத்துக்கொண்டு மக்களின் நிலைமையை பந்தாடி கொண்டிருக்கிறோம். தற்போதைய அரசாங்கத்துக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கு. ஆகவே தற்போதைய அரசாங்கம் அது சார்ந்த சட்டங்களை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கு முழுமையான அதிகாரங்கள் இருக்கின்றன. இது சார்ந்த சட்டமூலங்கள் சில ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இந்த எம்ஏ சுமந்திர தனிநபர் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் இது சார்ந்த ஒரு சட்டமூலத்தை சமர்ப்பித்திருந்தார். அதன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கிய அது சார்ந்த ஒரு சட்டமூலத்தை சமர்ப்பித்திருந்தார். ஆன போதில் 2 சட்டமூலங்களும் அதில் அந்த சட்டமூலங்களை அரச சட்டமூலங்களாக எடுத்து நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கடந்த ஆட்சியாளர்களும் சொல்லியிருந்தார்கள். தற்போதைய ஆட்சியாளர்கள் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வொன்றை வழங்குவோம் என உறுதியாக சொன்னார்கள். ஆனால் தமிழ் மக்களுக்கான அடிப்படை தீர்வு மாகாண சபை கிடையாது. அதாவது நாட்டில் பிரிக்கப்படாத நாட்டுக்குள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகாரத்தை தமிழ் மக்கள் 49ஆம் ஆண்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவை மாகாண சபை குறைந்தது மாகாண சபை தேர்தலை நடத்தியாவது தமிழ் மக்களுக்கு ஒரு சமிஞ்சையை காட்ட வேண்டிய பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலான தமிழ் மக்களும் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 3 எம்பிக்களை தமிழ் மக்கள் வழங்கி இருந்தார்கள். ஆகவே அங்கே வழங்கியிருந்தது குறிப்பாக தமக்கு வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் என்று. ஆகவே மாகாண சபை தேர்தல்களை நடத்தாமல் மாகாண சபையின் அதிகாரங்களை தொடர்ந்து கபலீகரம் செய்தல் என்பது மிக மோசமான விடயம். அதாவது இன்றைக்கு வரைக்கும் அதிகாரிகளின் கைகளில் மாகாண சபைகள் இருக்கின்றன, ஆளுநர்களின் கைகளில் மாகாண சபைகள் இருக்கின்றன. ஆளுநர்கள் முழுமையாக ஜனாதிபதியின் நியமன அதிகாரிகளாக காணப்படுகிறார்கள். அவை முழுமையாக மத்திய அரசாங்கத்தின் கைகளிலே 13ஆம் திருத்தம் காணப்படுகிறது. குறிப்பாக மாகாணத்துக்கான சட்டவாக்கு அதிகாரம் மத்திய பாராளுமன்றத்தின் அதிகாரத்தோடு முரண்படுகின்ற போது மத்திய பாராளுமன்றம் மாகாண சபை இல்லை என்ற ஒன்றை காரணம் காட்டி மாகாணத்தின் அதிகாரங்களை பகைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திவிநகிம சட்டமூலம் பல சட்டமூலங்கள் மாகாண சபை இல்லை என்பதை காரணம் காட்டி நிறைவேற்றப்பட்டது. ஆகவே மாகாணத்தின் அதிகாரங்களை தொடர்ச்சியாக கபலீகரம் செய்து மாகாணத்தின் அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் பறித்துக் கொண்டு மாகாண சபை தேர்தல்களை பிற்போட முடியாது. அதே நேரம் மாகாண நிதி ஆணைக்குழு மாகாணத்திற்கான நிதிகளை முறையாக விடுவிக்க வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு பொருளாதார மறுமலர்ச்சி பற்றி யோசித்துக் கொள்கிறோம். கீழ்மட்ட கட்டமைப்புகளுக்கு அதிகாரங்களை வழங்காமல் கீழ்மட்ட அபிவிருத்தியூடாகத்தான் மேல்மட்ட அபிவிருத்தி சாத்தியமாகும். அதாவது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை கைவைத்துக் கொண்டு உள்ளூராட்சி மன்றங்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கிற மாகாண சபைகளின் அதிகாரங்களின் மீது கைவைத்துக் கொண்டு ஒரு தேசிய அபிவிருத்தி பற்றி நாங்கள் சிந்திக்க முடியாது. அவை தேசிய அபிவிருத்தி சாத்தியமாக வேண்டும் என்றால் இத்தகைய தேர்தல்களை அரசாங்கம் முறையாக நடத்த வேண்டும். மாகாண சபைகள் 9 மாகாண சபைகளும் முழு மக்கள் பிரதிநிதிகளின் கைகளில் இருக்க வேண்டும். குறிப்பாக சட்டவாக்கு அதிகாரம் மாகாண சபைகளுக்கு இருக்கிற நிதி சட்டங்களை உருவாக்குகின்ற அதிகாரம் ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் தமது மாகாணத்தின் தேவைக்கு ஏற்றதான சட்டங்களை உருவாக்குவதற்குரிய சட்ட இறமை குறித்த மாகாணத்தின் மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே இங்கே ஒரு அதிகார பகிர்வை முதலாவது அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் முழுமையாக மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்தி அங்கே மக்கள் இறமையை இந்த அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். இந்த அரசாங்கமும் கடந்த ஆட்சியாளர்கள் தேர்தலை பிற்போட்ட போது கடுமையாக எதிர்த்தவர், ஜனாதிபதி தேர்தலை பிற்போட்ட போது கடுமையாக எதிர்த்தவர்கள், நாங்கள் கடுமையாக எதிர்த்தவிருக்கிறோம். தற்போதைய அரசாங்கம் தற்போதைய ஆட்சியாளர்கள் கடுமையாக
எதிர்த்திருக்கிறார்கள். அதாவது அதாவது ரணில் விக்ரமசிங்க திருத்தங்களை கொண்டு வந்து தேர்தலை பிற்போட்டார். பாராளுமன்றத்தின் நிதி கட்டுப்பாட்டு அதிகாரத்தின் மீது செல்வாக்கு செலுத்திக் கொண்டு காரணங்களை சொல்லிக் கொண்டு தேர்தல்களை பிற்போட்டார். அத்தகைய கருத்துக்களை கடுமையாக எதிர்த்தவர்கள் தற்போதைய ஆட்சியார். ஆகவே அவர்கள் தற்போது இந்த காரணம் அதாவது ரணில் விக்ரமசிங்க நிதி என்ற ஒரு காரணத்தை காட்டி தேர்தலை பிற்போட்டதை போல தற்போதைய அரசாங்கம் இத்தகைய சட்ட பிரச்சனைகளை தீர்க்கப்படக்கூடிய சட்ட பிரச்சனைகளை கையிலே வைத்துக் கொண்டு தொடர்ந்து தேர்தல்களை பிற்போட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் தற்போது பாராளுமன்ற குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற குழுவிற்கு 4 மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கையிலே குழுக்கள் அமைக்கின்ற வரலாறுகளுக்கு பெரிய எங்களுக்கு நீண்ட அனுபவங்கள் இருக்கின்றன. ஆகவே குழுக்கள் அமைக்கின்ற அதாவது கடந்த ஆட்சியாளர்கள் குழுக்களை அமைக்கின்றவை காலங்களை இழுத்தடிப்பதற்காக என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆகவே தற்போதைய மாகாண சபை தேர்தல் நடத்தாமல் குழுக்களை அமைத்துக் கொண்டு காலங்களை தொடர்ந்து பிற்போட்டுக் கொண்டிருக்க முடியாது. ஆகவே முதலாவது இந்த ஆட்சியாளர்கள் தாங்கள் தேர்தல்களில் வழங்கிய வாக்குறுதியின்படி அவர்களும் மக்கள் உரிமையையும் மக்களின் ஜனநாயகத்தையும் மக்களின் வாக்குரிமையையும் அரசியலமைப்புடன் ஆட்சியையும் பாதுகாக்க வேண்டும். அதாவது இந்த ஆட்சியாளர்களும் அரசியலமைப்பினை அப்பட்டமாக மீற முடியாது. அதாவது நாங்கள் கேட்பது அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒரு ஏற்பாட்டை தான். அதாவது 154ஆம் உறுப்புரையிலே அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ள அதிகாரங்களைத்தான் கேட்கிறோம். அப்ப அந்த அதிகாரங்களுக்கு இந்த இழுத்தடிப்பு என்றால் அதாவது எதிர்காலத்திலே புதிய அரசியலமைப்பு என்ற ஒன்றிற்காக எந்த அளவு இழுத்தடிப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்சியாளர்களும் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள். ஆகவே முதலாவது நீங்கள் கூடியேறி கோலி விடியுங்கள். அதாவது முதலாவது மாகாண சபை தேர்தல்களையாவது குறைந்தபட்சம் நடத்துங்கள். நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இடதுசாரி கொள்கையை கொண்ட அரசாங்கம் என்று சொல்கிறோம். அதே போல் ஏற்கனவே இந்த மாகாண சபை திட்டம் கொண்டு வரப்பட்ட போது 1987ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கொண்டு வரப்பட்ட போது ஜேபி கூறிய விடயம் அதிகார பரவலாக்கத்தை விட அதிகார பன்முகத்தன்மை நான் நினைக்கின்றேன் டீசென்ட்ரலைசேஷன் என்று சொல்லப்படுகிறது பன்முகத்தன்மை. இந்த விடயத்தை தான் அவர்கள் பெரிதும் விரும்பினார்கள். அதாவது பிரதேச சபைகள் அல்லது கிராம உதய சபைகள் அவர்களுக்கு இந்த அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் அந்த விடயத்துக்கு தற்போது முயன்று கொண்டிருக்கின்றார்களா என்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுகிறது. அதாவது மாகாண சபைகளுடைய அதிகார பகிர்வு அல்லது அதிகார பரவலாக்கல் என்ற விடயத்தை அப்படியே வைத்துவிட்டு அதற்கு கீழுள்ள சபைகளுக்கு அதிகாரத்தை கொடுப்பது என்பது இது எந்த அளவுக்கு இனப்பிரச்சனை தீர்விலே ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்க முடியும்? இதிலே 2 விடயங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமாக ஜனாதிபதிக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அரசியலமைப்பை போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஜனாதிபதிக்கு இருக்கிறது. ஆகவே அரசியலமைப்பிலே இருக்கின்ற ஒரு ஏற்பாட்டை நடைமுறைப்படுத்த தவறிக்கொண்டு நாங்கள் கீழ்மட்ட அதிகாரங்களை தான் வழங்குவோம் என்பது அரசியலமைப்பினூடான ஜனநாயகத்தன்மையை கேள்விக்குட்படுத்துகின்ற செயல். அதே நேரம் தற்போதைய அதாவது இலங்கை தீவிலே அதாவது பல நாடுகளிலே சமஷ்டி ஆட்சி முறைகள் காணப்படுகின்றன. பல நாடுகள் அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு தமிழ்நாடு ஒற்றுமையை கண்டு கொண்டிருக்கின்றன. சமஷ்டி என்பது பிரிவினை கிடையாது. அதாவது இணைப்பாட்சி பிரிவினை ஆகாது என்பது இலங்கையின் உயர் நீதிமன்றமே வழங்கிய தீர்ப்பு. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் போது இணைப்பாட்சி பிரிவினையாகாது. ஆகவே சமஷ்டி பிரிவினையாகாது. அது இலங்கை நீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறது. கனடா ஒபெக் நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருக்கிறது. ஆகவே இங்கே ஒரு தேசிய இனப்பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்பதை யாராலும் மகத்துவிட முடியாது. அந்த தேசிய இனப்பிரச்சனைக்கு அதாவது பிரிக்கப்படாத ஒரு இலங்கைக்குள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அதிகாரங்களை பகிர்ந்து அந்த தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அரசாங்கம் எங்காவது சொல்லியிருக்கிறதா இனப்பிரச்சனை ஒன்று இருக்கிறது, இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்போம் என்று எங்கேயாவது? நான் கேள்விப்படவில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசாங்கம் பகிரங்கமாக தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கின்ற சொல்வதோடைய அது இந்த இனப்பிரச்சனை ஒன்று இருக்கிறது, இந்த இனப்பிரச்சனையை இவ்வாறு தீர்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை இதுவரையும் சொல்லவில்லை. தற்போதைய நிலைமையிலே கடந்த நல்லாட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு வரவின் போது தற்போதைய ஜேவிபி அரசாங்கங்களும் இணைந்து பங்கேற்றியது. ஆகவே அங்கே இனப்பிரச்சனை ஒன்று இல்லை என்ற ஒரு இடுகோல் இயக்கமாக இருந்தால் அங்கே ஒரு பங்கு பெற்றில் இருக்கார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் விஞ்ஞாபனங்களின் போது தேர்தல் மேடைகளின் போது மிக கிளியராக சொல்லி, அதாவது நான் எப்போதுமே மத்திய அதிகாரங்களை குவித்து வைத்திருக்க மாட்டேன், நான் நிறைவேற்று அதிகாரத்தை விரும்பவில்லை, இன்னும் அதிகாரங்கள் குவித்து வைத்திருப்பதை நான் விரும்பவில்லை, நாங்கள் அந்த இடைக்கால வரைவை முன்கொண்டு செல்வோம் என்ற கருத்துக்கள் எல்லாம் கடந்த
தேர்தல் மேடைகளின் போது தற்போதைய ஆட்சியாளர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தேசிய இனப்பிரச்சனை ஒன்று இல்லை என்றதை ஏற்காது விட்டால் எவ்வாறு இவ்வாறான கருத்துக்களை சொல்ல முடியும்? ஆகவே இவர்கள் தேசிய ஒரு இனப்பிரச்சனை என்பதை, அதாவது தேசிய இனப்பிரச்சனை இருப்பதை ஆட்சியாளர்கள் ஏற்கிறார்களோ இல்லையோ, இலங்கையின் நடைபெறுவதற்கு தேசிய இனப்பிரச்சனை இருக்கு. இலங்கை, அதாவது தமிழ் மக்கள் 30 ஆண்டு காலமாக அகிம்சை ரீதியிலும் 30 ஆண்டுகளும் இலங்கை யுத்தம் ஒரு பாரிய அனர்த்தத்தை சந்தித்தது. இந்த பாரிய அனர்த்தத்துக்கான அடிப்படை காரணம் அதாவது இனங்களுக்கு இடையிலே காணப்பட்ட பிரிவு, அதாவது கடந்த ஆட்சியாளர்களால் இழைக்கப்பட்ட தவறுகள். அந்த தவறுகளின் விளைவாக இலங்கை ஒரு பாரிய யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தத்தின் விளைவாக இலங்கை, அதாவது 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையை சிங்கப்பூர் போல ஆக்குவேன் என்று சொன்னார். தற்போதைய நிலைமையிலே சிங்கப்பூர் மேலும் வளர்ச்சி அடைந்தது. இலங்கையின் பொருளாதார வங்குரோத்துக்கான ஒரு அடிப்படை காரணம் தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமை. அதாவது இலங்கையில் என்ற ஒரு உணர்வு கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் அனைத்து மக்களுக்கும், அனைத்து கட்டமைப்புகளுக்கும் முழுமையான அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். தேசிய அபிவிருத்தி சாத்தியப்பட வேண்டும் என்றால் தேசிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு தேசிய உணர்வு கட்டமைக்கப்பட வேண்டும். ஆகவே இங்கே ஆட்சியாக இனப்பிரச்சனை இருக்கின்றதா இல்லையா என்பது ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, இலங்கையிலே இனப்பிரச்சனை ஒன்று யதார்த்த ரீதியாக உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக அவர்கள் குறைந்தது இந்த மாகாண சபை நடத்த வேண்டும். ஆனால் மாகாண சபைகள் நிச்சயமாக தேசிய இனப்பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடையாது. முழுமையான ஒரு அதிகார பகிர்வு, ஒரு சமஷ்டி மூலம்தான் இலங்கை தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். ஆனால் குறைந்தது மாகாண சபை நடத்த வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிற போது நாங்கள் பார்க்கலாம், இந்த அரசாங்கம் தற்போது நாடுகளுக்கிடையே இந்த அணிசேரா கொள்கையை கடைபிடிக்கிறது. அதே போல் இலங்கையை பொறுத்தவரையில் இங்கு ஒரு பிரித்தாளும் தன்மை ஏற்கனவே இருந்தது. அதாவது பிரித்தானியர்கள் அந்த நிலைமையை கையாண்டு அவர்கள் லாவகமாக இந்த ஆட்சியை நடத்தியிருந்தார்கள். அதே போல் அவர்கள் சென்றதன் பின்னரும் இந்த அரசாங்கம், அதாவது சிங்கள மேலாதிக்கத்தை கொண்ட அரசாங்கங்கள் வளமையாக இந்த பிரித்தாளும் தன்மையை கொண்டுதான் இந்த ஆட்சியை நடத்தி வந்தன. அந்த கட்டத்திலே இந்த பிரித்தாளும் தன்மை தற்போது இலங்கைக்கு சாத்தியமல்ல என்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறது. அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இப்பொழுது சிங்களவர்களும் உணர்கிறார்கள், அதே போல் தமிழர்களும் உணர்கிறார்கள். இனவாதம் என்ற ஒரு கட்டம் தற்போது 2 தரப்பிலும் இருந்து குறைந்து செல்கிற தன்மையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னாலும் கூட இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த இரண்டையும், அதாவது சமப்படுத்துகின்ற ஒரு இடத்திலே தடுமாறுகிறது என்கிற ஒரு தோரணை உங்களுக்கு ஏற்படுகிறதா? குறிப்பாக நீங்கள் தையிட்டி விவகாரத்தை எடுங்கள். அதாவது அங்கு சட்ட ரீதியற்ற ரீதியில் ஒரு விகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விகாரையை அகற்றுவதற்கு இன்னும் அரசாங்கம் முன்வரவில்லை. பல்வேறு கட்டங்களிலே சென்று கொண்டாலும் கடைசியாக இடம்பெற்ற விடயம் அங்கு அந்த உரிமையாளர்களுக்கு உரித்தான ஒரு ஆவணம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைத்து தான் அவர்கள் அதனை அளவீடு செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். எனவே மேல்மட்டத்திலிருந்து இங்கு ஜனாதிபதி சொல்கிறார், நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேன் என்று, அதே போல ஏனைய சட்டங்களை பயன்படுத்தி சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் இவ்வாறான சின்ன சின்ன விடயங்கள், இது பிரச்சனை என்னவென்றால், இந்த பிரச்சனையை காலதாமதம் செல்கின்ற போது இந்த பிரச்சனை நிச்சயமாக தென்னிலங்கைக்கு மாற்று வடிவில் கொண்டு வரப்படக்கூடும். அதாவது வடக்கிலே சிங்களவர்களுக்கான இடத்தை தமிழர்கள் வழங்கவில்லை, அல்லது பௌத்தத்துக்குரிய இடத்தை இந்துக்கள் வழங்கவில்லைங்கிற ஒரு நிலைமை ஏற்படலாம். எனவே காலதாமதம் இந்த அரசாங்கமும் லாபகமாக செய்து கொண்டு போகிறது. எனவே இந்த காலதாமதம் என்கிற விடயம் இலங்கை அரசாங்கத்துக்கு, இலங்கை அரசாங்கங்களை ஏற்கனவே தோல்வியடை செய்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த காணாமல் போனோர் விவகாரத்தை பொறுத்தவரையில் இன்னும் தீர்க்கப்படவில்லை. பல விடயங்கள் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தாமதப்படுத்தினால் அந்த பிரச்சனை இல்லாமல் போகும் என்று இந்த அரசாங்கங்கள் நம்புகின்றன. ஆனால் அது இலங்கையை பொறுத்தவரையில் மிக நீண்ட பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த அரசாங்கமும் இந்த காலதாமதம் என்ற விடயத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? என்ன மாதிரி? மிக முக்கியமாக இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே அரசியலமைப்பு ரீதியிலே பௌத்த மதத்துக்கு முதன்மை தானம் வழங்கப்படுதல் வேண்டும். ஏனைய மதங்கள் காப்புறுதி செய்யப்படும் நிலையில் பௌத்த சாசனத்தை பேணுதலும் வளர்த்தலும் அரசாங்கத்தின் தலையாய கடமையாக இருத்தல் வேண்டும் என அரசியலமைப்பு சொல்கிறது. ஆனால் இந்த பௌத்த சாசனம் என்பது மிக தவறாக இன்டர்பிரேட் செய்யப்படுகின்றது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதாவது பௌத்தம் என்பது ஒரு எளிய மார்க்கம். அதாவது ஒரு அன்பையும் கருணையையும் ஏனைய உயிர்கள் மீது மதிப்பையும் உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் பௌத்த மதம். ஆகவே இங்கே அந்த பௌத்தத்தை பயன்படுத்தி கொண்டு
சில தரப்புகள் தமது அதிகாரத்தின் நலனுக்காக சில செயற்பாடுகளை செய்ததன் விளைவை இலங்கை இன்று ஆண்டு அனுபவிக்கிறது. குறிப்பாக இந்த 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 தையுத்தி பிரச்சனையாக இருக்கலாம், குருந்தூர் மல பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளையும் கடந்த ஆட்சியாளர்கள் அதனை ஒரு பிச்சைக்காரனின் புண்ணா, அதாவது பயன்படுத்தி தமது அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தினார். தற்போதைய அரசாங்கமும் தென்னிலங்கை மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுமாக இருந்தால் அது மிக பாடுபடமானது. குறிப்பாக தொல்லியல் திணைக்களம் ஒரு சுயாதீனமான நிறுவன கட்டமைப்பாக இருக்க வேண்டும். தொல்லியல் திணைக்களத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை என்பது தொல்லியல் திணைக்களம் இந்த இடத்தில் சிங்களவர்கள் வாழ்ந்தார்களா, முஸ்லீம்கள் வாழ்ந்தார்களா, இந்துக்கள் வாழ்ந்தார்களா, கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை தேடுவதை விடுத்து உண்மையை தேட வேண்டும். ஆகவே தொல்லியல் திணைக்களம் அத்தகைய சுயாதீன தன்மை அல்லது சுயாதீனத்தன்மை நடந்து கொள்ள வேண்டும். அதாவது நீதி நிலைநாட்டப்படுதலை விட நீதி நிலைநாட்டப்படுவதை காட்டுதல் மிக மிக முக்கியம். தற்போதைய தையிட்டி பிரச்சனையை பொறுத்தவரையிலே அண்மையிலே சில அமைப்புகள், சில அரசாங்கத்தின் சில கட்டமைப்புகள், சில நிறுவனங்கள் இணைந்து ஒரு கடிதத்தை அந்த மக்களுக்கு வழங்கினார். ஆனால் இலங்கையின் தாபின விதிக்கோவையின் கீழே ஒரு அரச கடிதம் ஒன்று எவ்வாறு அமைதல் வேண்டும் என்று இலங்கை தாபின விதிக்கோவை சொல்கிறது. அதாவது சட்டபூர்வமான ஒரு கடிதம் எவ்வாறு அமைய வேண்டும். அதே நேரம் ஒரு கடிதத்தின் சட்டபூர்வ தன்மை என்பது குறித்த அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தில் அந்த கடிதத்தில் கையெழுத்திட வேண்டும். அதாவது இப்போது மின்சார சபை சார்ந்த பிரச்சனை ஒன்றிற்காக நீர்வளங்கள் வடிகாலமைப்பின் செயலாளர் சபையின் தலைவர் கையெழுத்து வைக்க முடியாது. ஆகவே தமக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ள ஒரு விடயதானம் தொடர்பிலே குறித்த அதிகாரி குறித்த லெட்டர் பேட்டுடன் குறித்த கடித இலக்கத்தினை அடையாளப்படும். கடிதம் வழங்கப்பட்ட திகதி, கடித இலக்கம், கோவை இலக்கம் எல்லாமே அந்த கடிதத்திலே குறிப்பிடப்படும். அதே நேரம் நாங்கள் தாபின விதிக்கோவையை மட்டும் வைத்துக் கொண்டு தான் கையெழுத்துக் இலங்கை தாபின விதிக்கோவையின் கீழே குறித்த இடத்திலே கடமையை நிறைவேற்றுகின்ற உத்தியோகத்தில் அந்த கையெழுத்து அவரின் அலுவலகத்துக்கு வெளியில் வைத்து வைப்பதாக இருந்தால் அதற்குரிய திகதி, அதற்குரிய நேரமும் அந்த கடிதத்திலே புறக்குறிப்பிருப்பது. அவர் கடிதம், சட்ட ரீதியான கடிதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயம். அதே நேரம் அந்த மக்கள் ஒன்றை கேட்கிறார்கள். அதாவது இது ஒரு வெள்ளை கடிதம், இந்த கடிதத்தில் கோவை இலக்கம் கிடையாது. ஆகவே கோவை இலக்கம் இல்லாத ஒரு கடிதத்தின் மீது நாங்கள் நாளைக்கு ஒரு ஆர்டிஐயை கோடினால் நாங்கள் இதனை மேற்கோளிட்டு அந்த கடிதத்தின் மீது ஆர்டிஐயை கோட முடியும். அந்த நேரத்திலே நாங்கள் இந்த கடிதத்தை ஒவ்வொருவரும் அந்த கடிதத்தின் மீது பந்தாட முடியும். அவர் வழங்கினார், இவர் வழங்கினார். ஆகவே ஒரு சட்ட ரீதியான அந்த மக்களுக்கு அந்த மக்களை பொறுத்தவரை ஒரு நம்பிக்கையினம் காணப்படுகிறது. அந்த நம்பிக்கையினம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையாகும். அதாவது ஒருவரின் காணியை பொறுத்தவரையிலே அந்த காணியின் முழுமையான அக்கறை அவருக்கு தான் இருக்கும். வேறு எந்த அதிகாரிகளுக்கும் வேறு எந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த காணி பற்றி அக்கறை இருக்காது, அவருக்கு தான் இருக்கும். அவை அவருக்கு ஒரு அச்சம் இருக்கும், அந்த காணி தன்னிடமிருந்து பறிபோக வேணும். அவை முதலாவது அதிகாரிகள் அந்த மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை காட்டியிருப்ப வேண்டும். ஆகவே அந்த இடத்திலே விடயத்துடன் தொடர்புடைய பலர் சமூகம் எடுத்திருப்பதாக அந்த மக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார்கள். ஆகவே அந்த மக்கள் மத்தியில் அந்த மக்களை அவதானிக்கின்ற போது அந்த மக்கள் மத்தியிலே ஒரு அவநம்பிக்கை காணப்படும். ஆகவே அந்த அவநம்பிக்கையை தீர்த்துக் கொள்வதற்காக அரசாங்கம் முதலாவதாக அந்த இடத்திலே விட்டுக் கொடுப்புக்கு செல்ல வேண்டும். ஆகவே அரசாங்கம் விட்டுக் கொடுப்பினை செய்யாத விடத்து இத்தகைய பௌத்த மேலாதிக்கம் பற்றிய அடிப்படைவாத சித்தாந்தம் தம்மீது பிரிவைக்கப்படுகின்றதா என்ற இயல்பான சந்தேகம் மக்களுக்கு. ஆகவே அரசாங்கம் முதலாவது வெளிப்படைத்தன்மை நடந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் மக்கள் மத்தியிலே நீதியை நிலைநாட்ட வேண்டும், சட்டத்தினை முறையாக அமுல்படுத்த வேண்டும், மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும். அதே நேரம் இத்தகைய இனவாத குழுக்களை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகளை அரசாங்கம் முழுமையாக மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த செயற்பாடுகள் மாத்திரமே மக்கள் மத்தியிலே நம்பிக்கை ஏற்படுத்தும். நிச்சயமாக இறுதி கேள்விக்கு நாங்கள் போகலாம். இந்த இறுதி கேள்வியை பொறுத்தவரையில் நாங்கள் வடக்கு கிழக்கு பொறுத்தவரையை காத்திருக்கிறோம். அதே போல மத்திய அரசாங்கத்தின் தற்போதைய நிலைமை காத்திருக்கிறோம். இந்த இனப்பிரச்சனை தீர்விலே அல்லது அபிவிருத்தியிலே இந்த முஸ்லிம் சமூகமும் அதே போல மலையக சமூகம் இவர்கள் தமிழர்கள் என்ற கட்டத்துக்குள்ளே வருகின்றார்கள். இவர்களுக்கான தீர்வுகள் எப்பவுமே இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை. அதாவது இனப்பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற போது மாகாண சபைக்குள்ளே வருகின்ற போது ஒரு தனி அலகு
கிழக்கிலே வழங்கப்பட வேண்டும் என்கிறது முஸ்லிம் குழுக்களுக்கு இடையில், அதாவது முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு இடையில் பேசப்பட்ட விடயம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது விடயம் என்றாலும் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதாவது மாகாண சபை திட்டத்துக்குள்ளே. அதுவும் தற்போது அந்த வடக்கு கிழக்கும் இணைந்த மாகாணமும் தற்போது இல்லை. அதேபோல மலையகத்தை பொறுத்தவரையில் அங்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அங்கே ஒரு அடிப்படை தன்மை இல்லை. அதாவது அவர்கள் அங்கு சலுகை எதிர்பார்க்கிறதை விட அவர்களுக்கு உரிமை இல்லை என்ற ஒரு நிலைமையும் காணப்படுகிறது. இந்த விடயத்திலே இந்த நிலத்தொடர்பற்ற ஒரு அதிகாரம் எப்பொழுதுமே பேசப்படுகிறது. எந்த நாட்டிலே இவ்வாறான ஒரு நிலத்தொடர்பற்ற ஒரு அதிகாரம் சிறுபான்மை குழுக்களை உரிய முறையில் அந்த நாட்டுக்கு பங்களிக்கக்கூடிய நிலைமையை கொண்டு வந்திருக்கிறது? குறிப்பாக இதற்காகத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதிகார பகிர்வு. மிக முக்கியமாக முஸ்லீம்களுக்கும் அதாவது தேசிய இனத்துக்கு சர்வதேச அரசியல் மற்றும் சிவில் உரிமை பிரகடனத்தின் கீழே சுய நிர்ணய உரிமையை கோரிக்கையை வலியுறுத்துவதற்குரிய உரிமையும் கடப்பாடும் ஒரு தேசிய இனத்துக்கு உள்ளது. அதாவது தனித்துவமான பண்பாடுகள் விழுமியங்களுடைய தேசிய இனத்துக்கு இருக்கிறது. ஆகவே முஸ்லீம்களுக்கு தமிழ் மக்களுக்கு நிகராக தமது சுய நிர்ணய உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய முழுமையான சட்ட உரித்து முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த 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 உரிமையை தமிழ் மக்களும் மதிக்க வேண்டும், சிங்கள மக்களும் மதிக்க வேண்டும். அதே நேரம் முஸ்லீம்களின் அரசியல் பங்கு பெற்றலும் மேலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக தேர்தல் சார் செயற்பாடுகள் அவர்களுக்கு ஏற்ற மறுசீரமைப்புகள் கொண்டு வரப்படும். மலையகத்தை பொறுத்தவரையிலே மலையகத்திலே அந்த மக்கள் இன்னமும் லயன் குடியிருப்புகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தோட்ட கம்பெனிகளின் அச்சுறுத்தல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அண்மையிலே கூட ஒரு வீடியோ பார்த்தோம். அதாவது ஒரு தோட்ட கம்பெனி ஒன்றின் அட்டூழியம் எவ்வாறு அந்த மக்கள் மீது திணிக்கப்படும். ஆகவே முதலாவது மக்களின் நில உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். 1000 ரூபாய் சம்பளத்தை விட மக்கள் தமது பிரதேசத்திலே சுதந்திரமாக வாழ்வதற்குரிய நில உரிமையை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள். அவர்களுக்கான உள்ளக கட்டமைப்பு முழுமையாக மேம்படுத்தப்பட வேண்டும். அதே நேரம் அவர்களின் கல்வி, பொருளாதாரம், வீடமைப்பு போன்ற பல செயற்பாடுகளை அரசாங்கம் துரிதமாக மேற்கொள்ளப்படும். ஆகவே முஸ்லீம் மக்களின் அடிப்படை தேவைகளும் அடிப்படை அரசியல் உரிமைகளும் பாதுகாக்கப்படுவதோடு இந்த இடத்திலே மலையக மக்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்படுவது. மலையகம் இன்னும் அதாவது மலையக சமூகத்தினை வந்தேடு குடிகளாக நடத்துகின்ற அரசியல் கலாச்சாரம் முற்றாக இல்லாதொழிக்கப்படும். அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள். அவர்களுக்கு சர்வதேச மனித உரிமைகள் சாசனத்தின் கீழும் சர்வதேச அரசியல் உரிமைகள் சாசனத்தின் கீழும் சுதந்திரமாக வாழ்வதற்குரிய உரிமை இருக்கிறது. அதாவது மலையகத்துக்கு உள்விருக்கின்ற மலையக தமிழர்களும் மலையகத்துக்கு வெளியில் இருக்கின்ற மலையக தமிழர்களின் உரிமைகளும் முழுமையாக அரசாங்கத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு பிரதானமாக அவர்கள் நில உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் மீது தேவையற்ற கம்பெனிகளின் தேவையற்ற அழுத்தங்கள் அரசாங்கத்தினால் கட்டமைக்கப்பட வேண்டும், அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இதன் மூலமாகத்தான் ஒரு தேசிய ஒற்றுமையை இந்த நாட்டில் நாங்கள் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், பழங்கியர்கள் என்ற எந்த வேறுபாடுகளுமின்றி அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நாங்கள் முதலாவதாக சகிப்புத்தன்மையுடனும் விட்டுக்கொடுப்புடனும் நாங்கள் செயற்பட வேண்டும். இதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நான் இந்த இடத்தில் உங்களிடம் கேட்டது, இந்த நிலத்தொடர்பற்ற ஒரு அதிகாரம் எவ்வாறு எந்த நாட்டிலே சரியாக செயற்படுத்தப்படுகிறது சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக. நாங்கள் இப்போ வடக்கு கிழக்கை விடுவோம், அங்கு பெரும்பான்மை தமிழர்கள் இருக்கின்றார்கள். மலையகத்தை பொறுத்தவரையில் வெவ்வேறு இடங்களில் சிங்கள மக்கள் மத்தியிலே வாழ்கின்றார்கள். அதே போல் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் கிழக்கை தவிர ஏனைய இடங்களில் சிங்களவர்கள் மத்தியில் வாழ்கின்றார்கள். எனவே இவர்களுக்கான நிர்வாகம் இந்த நிலத்தொடர்பற்ற ஒரு நிர்வாகமாக இருக்க வேண்டும். இது எந்த நாட்டில் சரியாக செயற்படுத்தப்படுகிறது? அதனை கொண்டு இலங்கை அரசாங்கம் செயற்படலாமா? அல்லது இலங்கை அரசாங்கம் இப்போ சொல்கிறது, நாங்கள் வெளிநாடுகளை பின்பற்ற அவசியமில்லை, எங்களுக்கு தனியாக கொள்கை வாக்கப்பட வேண்டும். எனவே இலங்கை அரசாங்கம் அந்த இடத்தில் ஏதாவது திட்டங்களை கொண்டு வர முடியுமா? மிக முக்கியமாக நாங்கள் இதுவரை சர்வதேச அரசியலமைப்புகளை வைத்துக் கொண்டுதான் எமது அரசியலமைப்பை விரைந்த வரலாற்றை நாங்கள் கொண்டிருக்கிறோம். தற்போதைய நிலைமையிலே எமது அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டிய காரணம் நாங்கள் ஏன் சொல்கின்றோம் என்றால், எமது அரசியலமைப்பானது எமது நாட்டுக்கு பொருத்தமானதல்ல. நீங்கள் சொல்லுகிற நிலத்தொடர்பற்ற
அந்த சமூக கட்டமைப்புக்கு எமது அரசியலமைப்பு பொருத்தமானதல்ல. ஆகவே எமது தேர்தல் முறைமையும் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும், எமது அரசியலமைப்பும் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு இனங்களும் ஆட்சியியல் செயற்பாடுகளில் பங்கெடுத்துக் கொள்வதற்கான முழுமையான உரிமையும் அதிகாரங்களும் அரசியலமைப்பூடாகவும் சட்டங்களூடாகவும் இத்தகைய தேர்தல் மறுசீரமைப்பூடாகவும் அரசியல் பங்கு பெற்றக்கூடாகவும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே நேரம் நான் இப்போ இந்தியாவை எடுத்துக்கோ, இந்தியாவில் ஒரு அரைகுறை சமஷ்டி முறையிலான ஒரு ஆட்சி முறை காணப்படுகிறது. வெவ்வேறு நாடுகளிலே சமஷ்டி ஆட்சி முறைகள் காணப்படுகின்றன. அங்கே தேசிய இனங்களின் அடிப்படை உரித்துகள் பெரும்பாலும் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த சமஷ்டி என்ற ஒரு அதிகார கட்டமைப்புக்குள் பாதுகாக்கப்படுகின்றன. ஆகவே முதலாவது கீழ்மட்ட நிறுவனங்களுக்கு முழுமையான அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும். கீழ்மட்ட நிறுவனங்கள் தேர்தல்களை அரசாங்கம் நடத்த வேண்டும். அந்த பிரதேசங்களின் செயற்பாடுகளிலே, ஆட்சியியல் செயற்பாடுகளிலே மக்கள் பங்கேற்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு உறுதிப்படுத்தப்படுமாயின் ஏனைய நாடுகள் போல இலங்கையும் இந்த நிலத்தொடர்பற்ற சமூகத்தின் அடக்குமுறையிலிருந்து மீண்டெழுந்து வர முடியும். நிச்சயமாக. நீங்கள் ஒரு அரசியல் ஆய்வாளர். இறுதியாக இந்த கேள்விக்கு செல்வோம். ஒரு சிறிய பதில் தான் உங்களது எதிர்பார்க்கிறேன். அரசாங்கம் தற்போது இருக்கின்ற நிலைமையில் மாகாண சபையை நடத்துவதற்கு காலதாமதம் செய்து கொண்டிருக்கின்ற சொல்லியிருக்கிறோம். ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்தால் தான் இந்த இனப்பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற நிலைப்பாட்டையும் தெரிவித்திருக்கிறோம். சாத்தியமா தற்போதைய நிலைக்கு இந்த அரசாங்கம் அதனை கொண்டு வருவது? தற்போதைய நிலைமையில் அரசாங்கத்துக்கு 3 பெரும்பான்மை இருக்கிறது. அதே நேரம் பாராளுமன்றத்திலே முழுமையான அதிகாரங்கள் காணப்படுகின்றன. அதே நேரம் நிறைவேற்றுறையின் தலைவரான ஜனாதிபதியும் பாராளுமன்றம் ஒரு கட்சியின் ஆதிக்கத்தின் கீழ் முழுமையாக இருக்கிறது. ஆகவே அதே மக்களின் முழுமையான மக்கள் ஆணையம் இருக்கிறது. அவை இந்த ஆணைகளை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர முடியும். அதே நேரம் அந்த அரசியலமைப்பு ஒரு பாராளுமன்ற முறை நோக்கி செல்லுகின்ற அரசியலமைப்பாகவும், அரசாங்கத்தின் மீது பொறுப்பு குரலை சுமத்துகின்ற அரசியலமைப்பாகவும், மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கின்ற அரசியலமைப்பாகவும், ஏனைய சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அதிகார பகிர்வை வழங்குகின்ற ஒரு அரசியலமைப்பாகவும், அதாவது சமஷ்டியுடனான ஒரு அதிகார பகிர்வு வழங்குகிற ஒரு அரசியலமைப்பாகவும் அந்த அரசியலமைப்பு இருக்க வேண்டும். அதற்கான முழுமையான அதிகாரங்கள் சட்டவாக்க துறையிலும் நிறைவேற்று துறையிலும் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக. இந்த நேர்காணலை பொறுத்தவரை நாங்கள் 2.5 மில்லியன் டாலர்கள் காணாமல் போன விடயத்திலிருந்து இந்த அரசியல் அதிகாரங்கள் தொடர்பான விடயம் வரை நாங்கள் பேசியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த விடயங்கள் நேர்களுக்கு சென்று சேர்ந்திருக்கும் நினைக்கின்றேன். நன்றி அரசியல் ஆய்வாளர், அதே போல இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளர் சாம்பசிவம் ஹரிஹரன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போது என்னை நிகழ்வு கலைத்து இவ்வளவு நேரமும் இந்த பெருமதி கருத்தில் வழங்க வாய்ப்பு ஏற்படுத்திய சூரியன் எஃப்எம்முக்கு எனது மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சூரியன் சொந்தங்களே. இத்துடன் இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளர், அதே போல அரசியல் ஆய்வாளர் சாம்பசிவம் ஹரிஹரன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை தயாரிப்பாளர் ராகுலுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.